வணக்கம் மக்களே. இந்த அமெரிக்கா ஈரான் போர் நிக்கிற மாரி கொஞ்சம் கூட தெரியலைங்க. நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கு. நேத்தைக்கு இந்திய கப்பல்கள் மீது ஈரான் தன்னுடைய கிளர்ச்சி படை தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இதுக்கு இந்தியா பயங்கரமா கண்டனம் தெரிவிச்சு, ஈரானுடைய தூதரகத்தை கூப்பிட்டு பயங்கரமா வார்ன் பண்ணி இதுக்கு விளக்கமும் கேட்டிருந்தாங்க. இது தொடர்ந்துச்சு அப்படின்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாரி இந்தியா வார்ன் பண்ணி விட்டுருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னா, ஈரானுடைய கப்பல்கள் 180 கப்பல்கள் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல அங்கங்க இருக்கு. அதாவது ஈரானுக்கு சொந்தமான கப்பல்கள் உலகத்துல இருக்கக்கூடிய வெவ்வேறு இடங்கள்ல ஆ இருக்கு. இன்டர்நேஷனல் வாட்டர்ல இருக்கு. நாங்க அந்த இதையெல்லாம் சீஸ் பண்றதுக்கு, அதாவது இவங்களுடைய ராணுவம் உள்ள போய் அந்த கப்பல்கள்லாம் பறிமுதல் பண்றதுக்கு பிளான் நடந்துட்டு இருக்குங்கிற மாரியான சீக்ரெட்டான பல தகவல்கள் எல்லாம் வெளியாயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னும் 2 நாட்கள்ல ஏப்ரல் 22ஆம் தேதியோட இவங்க அனௌன்ஸ் பண்ண சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது முடியுது. போர் நிறுத்தம் அப்படிங்கிறது முடியுது. 27ஆம் தேதியோட இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதலுக்கு போடப்பட்ட சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது முடியுது. இப்படி இருக்கும்போது ட்ரம்ப் இந்த டேட்டுக்கு அப்புறம் நாங்க எக்ஸ்டெண்ட் பண்றதெல்லாம் ஐடியா இல்ல. நான் எங்களுடைய இவங்க ஈரான் ஒத்துக்கல அப்படின்னா எங்களுடைய தாக்குதல் கண்டினியூவா தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது போக இது நாள் வரைக்கும் அலி கமேனி அவர் தான் முன்னாள் தலைவர், ஈரானுடைய முன்னாள் தலைவர் அலி கமேனி. அவரை அமெரிக்கா போட்டு காலி பண்ணிடுச்சு. அவர் கொன்னுட்டாங்க. முஸ்தபா கமேனி அவருடைய பையன் முஸ்தபா கமேனி அவர் தான் இப்போதைக்கு அங்க பொறுப்புல இருக்காரு. அவர் பதவியில் இருக்கவர் முஸ்தபா கமேனி தான். இவர் இத்தனை நாள் வரைக்கும் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்காம இருந்தாரு. ஏன்னா அவங்க அப்பாவை தாக்கி அழிச்சும் போது இவருக்கும் பயங்கரமான அடிபட்டிருக்கு, காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. அதனால இத்தனை நாள் நல்ல ட்ரீட்மெண்ட் ஆகி மனுஷன் ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டாரு போல. இப்போ ஒரு பகிரங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாரு. நம்மளோட எதிரிகளுக்கு வரலாறு காணாத அளவுக்கு தோல்வியை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை இந்த முஸ்தபா கமேனி கொடுத்திருக்கிறாரு. இது எங்க போய் முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியல. இது வேற வேற பிரச்சனைகளை புதுசா கிளப்பிட்டு இருக்கு. இதை பத்தி தான் தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Facebook, இன்ஸ்டாகிராம்ல பாக்குறீங்கன்னா நம்மள ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல் விஷயம், நேத்தைக்கு இந்திய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. அதுக்கு இந்தியா ஈரான் தூதரகத்தை கூப்பிட்டு பயங்கரமா வார்ன் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஈரான்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஈரான்ல ஏற்கனவே பயங்கரமான லாசஸ், பயங்கரமான அடி எல்லாம் விழுந்திருக்கு. இந்த நிலையில என்ன ஆகுது அப்படின்னா, ஈரான்ல அரசு சொல்ற விஷயங்கள் மட்டும் கிடையாது. இங்க நிறைய 2-3 கேங்கா பிரிஞ்சு கிடக்குறாங்க. ராணுவம் ஒரு பக்கம் தனியா இருக்கு, அரசாங்கம் ஒரு பக்கம் தனியா இருக்கு, கிளர்ச்சியாளர்கள் ஒரு பக்கம் தனியா இருக்கிறாங்க, ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வெவ்வேறு அமைப்புகள் தனித்தனியா இருக்கிறாங்க. இந்த வகையில நேத்து இந்திய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தினது யாரு அப்படிங்கிறதே தெரியல அப்படிங்கிற நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அரசு கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ரூல்ஸை சொல்லிச்சு அப்படின்னா அது ஈரானுடைய ராணுவத்துக்கு போய் சேர மாட்டேங்குது. சரியா, அவங்க கிட்ட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அடி வாங்கியிருக்கு. அதனால இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவலும் சொல்றாங்க. ஸோ ஈரான்ல ஒரு அமைப்பு மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 4-5 அமைப்புகள் அமெரிக்காவை எதிர்த்து இப்போதைக்கு சண்டை செஞ்சு இப்போ ஓஞ்சி இருக்கிறாங்க. கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. அதனால நேத்துக்கு தாக்குதல் நடத்தினது யாரு அப்படி, அதாவது கிளர்ச்சியாளர்கள் தான் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லப்படுது. ஸோ இதுக்கு மேல எந்த ஒரு தாக்குதலும் நடக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நிலைப்பாடு தொடர்ந்துச்சு அப்படின்னா, இந்த தாக்குதல் தொடர்ந்துச்சு அப்படின்னா இந்தியா சும்மா இருக்க மாட்டோம் நாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த இந்திய கப்பல்கள் ஹார்முஸ் நீர்முனையை கடந்துச்சு அப்படின்னா, ஹார்முஸ் நீர்முனையை கடக்கல. இந்தியா பர்மிஷன் வாங்கிட்டு தான் ஹார்முஸ் நீர்முனையை கடக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இந்த தாக்குதல்ல பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படல. இந்த தாக்குதல் நடந்துட்டு இருக்கும்போது நடந்த அந்த கப்பல்ல பேசப்பட்ட ஆடியோ எல்லாமே ரெக்கார்ட் ஆகி வெளிவந்திருக்கு. இதுல இந்தியாவுக்கு வர வேண்டிய அந்த கப்பல்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரோம், எதுக்கு எங்களை தாக்குதல் நடத்துறீங்க, எங்களை தாக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இல்ல நீங்க திரும்பி போங்க அப்படின்ற மாதிரி ஈரான் சொல்லியிருக்கிறாங்க. கப்பல்கள் திரும்பி துறைமுகத்துக்கே போயிடுச்சு. ஹார்முஸ் நீர்முனையை கடக்கப்படல. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, இந்த கப்பல்கள் எங்க வரக்கூடியதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்களுக்கு வர வேண்டியது. ரொம்ப பக்கத்துல நம்ம நாடு, வேற எங்கேயோ நடந்துட்டு இருக்கிற விஷயம்னு நினைக்கிறோம். நம்ம ஊருக்கு வர வேண்டிய ஆயில், பெட்ரோல், டீசல் எல்லாமே இப்ப தடைப்பட்டு நின்றுருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், இது நாள் வரைக்கும் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்காத முஸ்தபா கமேனியான ஈரானுடைய தலைவர் இப்போ நல்ல ரெக்கவர் ஆயிட்டார் போல.
நம்மளுடைய எதிரிகளுக்கு நம்ம வரலாறு காணாத அளவுக்கு ஒரு தோல்வியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணப்பட்டு சீஸ்ஃபயர் நிலைமையில் இருக்கும்போது இன்னும் முடியறதுக்கு 2 நாட்களே இருக்கு. இந்த நிலையில இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்துருக்கிறது, இந்த போர் இதோட முடிய போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வாய்ப்பில்ல போல, இந்த போர் வந்து இதோட முடியாது போல அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஏன் அப்படின்னா இவருக்கு கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் சண்டை செஞ்சு தான் ஏற்கனவே மறுபடியும் தோல்வியை கொடுக்க போறோமா, இல்ல பேச்சுவார்த்தையில கொடுக்க போறோமா என்னங்கிற நிலைப்பாடு தெரியல. இதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும். இன்னும் 2 நாட்கள் இருக்கு சீஸ்ஃபயர் முடியறதுக்கு. அடுத்தது அமெரிக்கா, அதாவது ஈரான் எங்களுடைய இதுக்கு ஒத்துக்கல அப்படின்னா எந்தெந்த வகையில எல்லாம் வந்து ஈரானுக்கு முட்டுக்கட்டை போட முடியுமோ, எந்தெந்த வகையில எல்லாம் வந்து ஈரானை பிளாக் பண்ண முடியுமோ எல்லா வழியும் வந்து அவங்க பிளான் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஒன்று ஹார்முஸ், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை பிளாக்கெட் போட்டு பிரச்சனை பண்ணாங்க. இப்போ ஈரானுடைய மொத்த கப்பல்களும் வந்து உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய 180 கப்பல்களை சீஸ் பண்றதுக்கு, அதாவது அமெரிக்கா கைப்பற்றதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கிறதா வந்து தகவல் வந்து வெளியாகுது. இந்த நிலையில இன்னும் சில நாட்கள்ல வந்து ஒரு சில நாட்கள்ல மறுபடியும் வந்து பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்க போகுது. பாகிஸ்தான்ல இஸ்லாமாபாத்ல 2 நாடுகளுக்கும் இடையில பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்க போகுது. இந்த பேச்சுவார்த்தையில சுமூகமான தீர்வு எட்டப்பட்டு நிரந்தரமான போர் நிறுத்தம் வரலாம். இல்லையா, இப்போதைக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. அது வரைக்கும் இந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிறத வந்து அமெரிக்கா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இல்ல சீஸ்ஃபயருக்கு மேல நான் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு ஈரான் மேல அழுத்தத்தை கொடுத்து, மேற்கொண்டு பிரஷரை கொடுத்து, இப்ப ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை பிளாக்கெட் போட்டு தடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்ப உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய ஈரானிய கப்பல்களை கைப்பற்ற பிளான்ல இருக்கிறாங்க. ஒருவேளை அப்படி கைப்பற்றி எடுத்தாங்க அப்படின்னா, டேக் ஓவர் சார்ஜ் எடுத்தாங்க அப்படின்னா ஈரானுக்கு மேலும் அழுத்தம் கொடுத்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை கம்ப்ளீட்டா திறக்க வைக்கிறதும், இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்க வைக்கிறதும், அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்க ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கு. இப்ப கடைசியா அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னும் சில நாட்கள்ல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத்ல பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்க போகுது. இந்த பேச்சுவார்த்தையில ஈரானியர்கள் சம்மதம் தெரிவிச்சு நல்ல ஒரு சுமூகமான முடிவுக்கு எட்டப்படலை அப்படின்னா எங்களுடைய தாக்குதல் வந்து மேற்கொண்டு தொடரும். அதுக்கு எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது, எந்த ஒரு பாரபட்சமும் நாங்க பார்க்க போறதில்ல, எங்களுடைய தாக்குதல் மீண்டும் தொடரும் அப்படிங்கிற மாதிரியான பகிரங்கமா சொல்லியிருக்காரு. ஜேடி வான்ஸ் தலைமையில, துணை அதிபரான ஜேடி வான்ஸ் தலைமையில இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. இதே வந்து இப்போ வந்து வரைக்கும் வந்து எக்கச்சக்க உயிர்கள் போயிருக்கு. ஈரான்ல ஆகட்டும், லெபனான்ல ஆகட்டும், மேற்கொண்டு அமெரிக்க வீரர்களும் நிறைய பேர் இறந்திருக்காங்க. மனித உயிர்கள் இறக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு உயிர் பிறக்க வைக்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஒரு உயிரை எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக எடுத்துடுறாங்க. எதையுமே வந்து உருவாக்குறது ரொம்ப கஷ்டம், அதை அழிக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த போர் வந்துச்சு அப்படின்னா மேற்கொண்டு மேலும் அழிவு வேண்டாம். நம்ம எல்லாரும் நினைக்கிற ஒரே விஷயம், இந்த போர் நல்லபடியா பேச்சுவார்த்தையில முடிஞ்சு நல்லபடியா இந்த போர் நின்னா போதும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம சொன்ன தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வரைக்கும் இந்த நடந்துட்டு இருக்கிற போரில் உங்களுக்கு என்ன தோணுது? மேற்கொண்டு இந்த போர் எந்த வகையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? நல்ல சுமூகமாக பேச்சுவார்த்தையில் முடிச்சிடுவாங்களா, இல்லை மேற்கொண்டு சண்டைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.